भारत के इतिहास की सबसे अंधेर घड़ी आ चुकी है। सरकार राज नहीं, अहंकार राज है ये हमारी नहीं, इस देश की मौत है। इस तानाशाही को रोकना होगा। मुझे इस देश की रक्षा करने से कोई नहीं रोक सकता, क्योंकि इंडिया इज इंदिरा एंड इंदिरा इज इंडिया। भाइयों और बहनों, राष्ट्रपति जी ने आपातकाल की घोषणा की है। ये बीजेपी वाला क्वेश्चन है। की छाती वाले प्रधानमंत्री लोकसभा में 1 मिनट के लिए नहीं आ पाया। இதே நாளில் 1975 வருடம் இந்திரா காந்தியால் இந்தியாவில் எமர்ஜென்சி அறிவிக்கப்பட்ட தினம் கருப்பு தினம் இன்று. இதை இந்திரா எதற்காக இந்த எமர்ஜென்சி அறிவித்தார் என்றால் குறிப்பாக 2 விஷயங்கள். 1971 நடந்த தேர்தலில் இந்திரா காந்தி ரேபரேலி தொகுதியில் ராஜ் நாராயணனை வெற்றி பெற்றார். அவர் வெற்றி பெற்றது செல்லாது, அவர் தனது பிரதமர் பதவியை தவறாக பயன்படுத்தி வெற்றி பெற்றார் என்று அலகாபாத் நீதிமன்றம் 1920 நடந்த தேர்தல் வெற்றி பெற்ற செல்லாது என்று அறிவித்தது. இது ஒரு காரணம். 1969 காங்கிரஸ் கட்சி 2ஆக பிளவுபட்டது. அதாவது காமராஜரும் நிஜலிங்கப்பாவும் இந்திராவை காங்கிரஸிலிருந்து நீக்கினார்கள். இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக இருந்தது இந்திரா காந்தி அவர்களுக்கு. இதை இரண்டும் எதிர்த்து மற்றும் ஒரு பிரச்சனை இந்திரா காந்திக்கு வந்தது. 3வது பிரச்சனையாக அனைத்து எதிர்கட்சிகளும் ஒரே குரலில் இந்திரா பதவி விலக வேண்டும் என போராட்டங்கள் குதித்தனர். இந்த சூழ்நிலையை சமாளிக்க முடியாத இந்திரா காந்தி அவர்கள் நெருக்கடி நிலையை ஒரே இரவில் அறிவித்தார். இந்தியா சுதந்திரம் பெற்ற ஒரு நள்ளிரவில், அதே போல ஒரு நள்ளிரவில் இந்திரா காந்தி இந்த நெருக்கடி நிலையை அறிவித்தார். நெருக்கடி நிலையை அறிவித்த உடனே அனைத்து ஊடகங்களும் தடை செய்யப்பட்டன. ஜெயபிரகாஷ் நாராயணன், வாஜ்பாய், அத்வானி, மொரார்ஜி தேசாய் போன்ற முக்கிய தலைவர்களை கைது செய்தார். மக்களின் அடிப்படை உறவில் ஒரே உறவில் தடை செய்யப்பட்டது. வெளிநாட்டு பத்திரிகைகள் தடை செய்யப்பட்டு நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டனர். இது போன்ற கடும் அராஜகங்களில் இந்த காங்கிரஸ் ஈடுபட்டது. இந்தியாவின் ஒரு மிக முக்கியமான கருப்பு நாள். காங்கிரஸ் எப்பொழுதுமே தனக்கு பிரச்சனை என்றால் அதை ஏதாவது விதத்தில் திசை திருப்பி அதை மற்றவர்கள் மீது திணிக்க முயற்சிக்கும். அதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு இந்த எமர்ஜென்சி, அதாவது